வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 2026இல் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி, அமித்ஷாவின் பேச்சுக்கு தேமுதிக வரவேற்பு, பிரேமலதா விஜயகாந்த் பரபரப்பு பேச்சு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் தேமுதிக இதுவரை எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் உள்ளது. இந்த சூழ்நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் கூட்டணி குறித்து அறிவிப்பை வெளிப்படுத்துவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா சமீபத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், அதில் பாஜகவும் பங்கு வகிக்கும் என்று கூறியிருந்தார். இது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த், கூட்டணி ஆட்சி என்பது வரவேற்கத்தக்கது, இது தேமுதிகவின் அடிப்படை நிலைப்பாட்டாகவே இருக்கிறது என தெரிவித்தார். தொடர்ந்து அண்ணா சாலையில் நடைபெற்ற சி.கே. பெருமாளின் 60 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையை பற்றிய நூல் வெளியீட்டு விழா பல அரசியல் தலைவர்களின் பங்கேற்பால் முக்கியத்துவம் பெற்றதாக அமைந்தது. இந்நிகழ்வில் திமுக மூத்த தலைவர் டி.ஆர். பாலு, எம்பி அப்பாவு மற்றும் தேமுதிக முன்னாள் எம்.எல்.ஏ. எல்.கே. சுதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நூல் வெளியீட்டில் எல்.கே. சுதீஷ் பங்கேற்று குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த், நண்பர்கள் என்ற அடிப்படையில்தான் நூல் வெளியீட்டு விழாவில் எல்.கே. சுதீஷ் பங்கேற்றுள்ளார். அதற்கு கூட்டணிக்கோ கட்சிக்கோ எந்த சம்பந்தம் இல்லை என விளக்கமளித்துள்ளார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.